ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி பாருங்களேன், தாலி கீரையில் பூ அவ்வளோ பூத்துருக்காங்க. இங்கே பாருங்க, ஒன்று, இங்கே ஒரு 2, மொத்தம் 3 ஆச்சா, இங்கே 4, இப்போ 5, 6, 7, 8, எவ்வளோ பூக்கள், செம இல்லை? காயெல்லாம் கூட வராங்கங்க இதில். இருங்க, பூத்ததுலலாம் பாருங்கள், காய் மாதிரி இருக்குது. ஸோ இது விதையாக உருவாகும் போல். இங்கே பாருங்கள், நிறைய வந்திருக்கு. தொட்டங்காயோடு வந்துடுச்சு. சரி, ஒருவேளை தாலிக்கீரை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, இதில் விதை வர்ற மாதிரி தெரியுது. ஒருவேளை விதை வந்துச்சு அப்படின்னாக்க நான் எடுத்து வைக்கிறேன். விருப்பப்படுறவங்க இதை வளர்க்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம். நான் வருங்காலங்களில் இந்த தாலிக்கீரையுடைய விதையும் சேகரித்து உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். ஆனால் இப்போ உடனே வராது, கொஞ்சம் கொஞ்சமாக வர நம்ம ஷேர் பண்ணிடலாம். ஆனால் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, இது வளர்க்காதீங்க, இது எல்லாத்தையும் வம்பாக்கிடும், மற்ற செடியை வளர விடாது. நம்ம தனி க்ரோ பேக்கில் தனியாக அதுக்குன்னு ஒரு பிளேஸ் கொடுத்துட்டோம். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதை சமையலுக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. எல்லா செடிக்கும் பக்கத்தில் நடுவில் கொண்டு வச்சுட்டிங்க அப்படின்னா அது போய் எல்லாத்தையும் அமுக்கி வம்பாக்கிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அரிய வகைகளை நாமும் முன்று ஆரோக்கியமாக வாழ முயற்சி செய்வோம். ஓகே, பாய், சி.